ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ என்னடா இது. ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் வந்துட்டு ஒரு கேப்டன்ஷிப் டாஸ்க் நடந்துச்சு. அதில் வந்துட்டு இப்படி பிடிச்சி தள்ளுறாரு சபரி. காட்டு முறாடி மாதிரி இருந்துச்சு உண்மையிலே பார்க்க போனால். அதுவும் வந்துட்டு ஏன்னா ஒரு சில பேர் வந்து நம்ம பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி வந்துட்டு சீசன்ஸில் பார்த்துருக்கோம். தள்ளி விடுவாங்க, இது பண்ணுவாங்க, தள்ளி விட்டுட்டு சாரி அப்படின்ட்டு போயிடுவாங்க, அடுத்த வேலையை பார்ப்பாங்க, எல்லாம் பார்த்துருக்கோம். பட் இங்கே வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே கர்ண கொடூரமாக பண்ணுறாரு. அது யார் பண்ணுறாருன்னா புத்தர் மாதிரி. அது என்ன கிரியா யோகா. இப்போ தான் எனக்கு ஞாபகத்துது. கிரியா யோகா எங்கே போச்சுன்னு தெரில. ஒரு 3 வாரமாக பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடி உட்காந்துட்டு கிரியா யோகா பண்ணிட்டு இருந்தா அந்த சபரி எங்கே போனார்னு தெரில. நான் முதலேருந்தே சொன்னேன்னா இல்லையா, இந்த சபரி ஃபுல்லாக ஃபேக்கு நடிக்கிறாப்புல. இவரோட ஒரு நாள் வந்து இவரோட முகத்தை கிழியுன்னு, அதுவும் வந்துட்டு கதை சொல்ல போகிற டாஸ்கில் வந்துட்டு உக்காந்துட்டு அவரோட வாழ்க்கை சரிதை பற்றி சொன்னால் நான் வந்து இவங்களுக்கு இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன். பொண்ணு ஒரு பாப்பா பேரை சொல்லி, அந்த பொண்ணு பேர் சொல்லி, அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உனக்காக வந்து நான் பில்லுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு சொல்கிறேம்மா. சப்போஸ் அவங்க கட்டலைன்னா நான் சொல்கிறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுமா, அவங்க கட்டிடுவாங்க, நான் வெளியே வந்து காசு பே பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு? நான் ரொம்ப நல்லவன், நான் வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு தயவு செஞ்சு ஓட்டை போடுங்கன்னு. நான் அப்போயே எனக்கு டவுட் இருந்துச்சு. பட் செய்கிறத தான் நான் சொல்கிறாரு அப்படின்னு ரொம்ப இறக்கமான குணம் மாதிரி ரொம்ப காமிச்சிட்ருப்பார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேயும் என்னது வரதா புயல், கஜா புயல், இத்தனை கிராமத்தை தத்தெடுத்தோம், போயிட்டு அவ்வளோ பேர் அனாதை பணமாக இருப்பாங்க, அவங்கள நாங்கள் தான் போய் அடக்க முடியும். என்ன ஒரு மனுஷன்டா, இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாதா, இவ்வளோ புத்தர் மாதிரி இருக்காரு, ரொம்ப நல்ல ஒருப்பா அப்படின்னு நினச்சோம். பார்த்தா இன்றைக்கி ஃபுல்லாக வேஷன். நான் சொல்லிகிட்டே இருந்தேன், இவர் ஃபேக்காக நடிக்கிறார் மக்களே, இவரை நம்ப முடியாதுன்னு. இன்றைக்கி பார்த்தா ஒரு பொண்ணு கேம் விளையாடுது. இதில் நிறைய பேர் கமெண்ட் சார் என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு தான் தள்ளி விட்டுச்சு, அதனால தான் இவர் தள்ளி விட்டுறான். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை வந்து காலை மிதிச்சுது, ஒரு ஷூவை போட்டு ஒரு பொண்ணு காலில் செருப்பு கூட இல்லாமல் நின்றுட்டுருக்கு, அந்த பொண்ணு காலை மிதிச்சிட்டாரு. ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. அப்புறம் காலை மிதிச்சா வந்து தள்ள மாட்டாங்களா? நீங்கள் சும்மா பஸ்ஸில் போகும்போதே நல்லா நோட் பண்ணி பாருங்கள், செருப்பு காலோடு நிற்போம். எவனா ஒருத்தர் ஷூ காலோடு மிதிச்சா சும்மா விட்டுருவோமா நம்ம அப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் நம்மளுக்கு கீழே இருக்கிறவன் தான் ஒரு முறைப்பாங்க. இதே கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு வச்சுக்கோங்க, அவ்வளவு தான். எப்படி சண்டை நடக்கும் சும்மாவே. இப்போ வாலண்டராக நீங்கள் ஒரு மிதிச்சு அதுக்கு சாரி கேட்காமல் இருக்கும்போது யாருக்கு தான் கோவம் வராது? அது அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே வந்துட்டு அட்டகாசம் பண்ணுற பொண்ணு, அந்த பொண்ணை வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது என்ன ஒரு வருத்தம்னா, நான் அந்த ப்ரொமோவில் கவனிக்கலை, அந்த பொண்ணுக்கு அப்பயே கண்ணு வீங்கி இருக்குது. இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. சரிங்களா? இப்போ எனக்கு என்ன ஒரு வருத்தமாகிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி கண் இருக்குது, இந்த மாதிரி வீங்கி இருக்குன்னு தெரிஞ்சே நீ தள்ளி விட்டுருக்கேன்னா நீ எவ்வளவு ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து இருக்கும் பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். அவரோட மைண்டுக்குள்ளே இப்போ வந்து நல்லா நோட் பண்ணி, இப்போ நார்மலாக வந்துட்டு ஒருத்தவங்க வந்து நல்லா கடகாத்தமாக நம்மக்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு மோதுறது கூட ஏதோ யோசிக்கலாம், ஏதோ பண்ணிட்டார் கண்ணை அப்படி வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து உங்களை வந்து இது பண்ணுது, நீ காலை மிதிச்சிட்ட அப்படின்ட்டு. சரி, இதே நீ இதை வந்துட்டு நீ ஏன் வந்து உன் பக்கத்தில் இருக்கிற திவ்யா வந்து தானே பிடுங்கினாங்க, அவங்ககிட்ட நீ காட்ட மாட்டேங்க நீங்கள். இதுதான் பாரபட்சம், காண்டு. நேற்றே வந்து நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். பார்வதியை பற்றி பேசுகிறாங்க, சுபிக்ஷாவை பற்றி பேசுகிறாங்க, அந்த அன்பு கேங்க அப்படி விரிஞ்சிக்கிட்டே போகுது. இந்த கேங்கை எப்போ உடைக்க போகிறாங்க, உடைய போகுதுன்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஒரு பொண்ணுக்கு கண்ணில் அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்சும் நீ வந்து ஃபஸ்ட்டு வந்து காலை மிதிக்கிற, சாரியும் கேட்கல, அதுக்கப்புறம் வந்து பிடிச்சி தள்ளுற, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அடிக்க வருது, அதுக்கப்புறம் பிடிச்சி ஒரு தள்ளுனா அந்த வகுப்பு தமானு விழுது, அப்படியே உருண்டுட்டு போய் விழுது அந்த பொண்ணு. என்ன நடக்குது? ஒரு கேமாகவே பார்க்க மாட்டிங்களா நீங்கள்? நான் வந்து ரொம்ப நல்லவன் புத்தர் மாதிரி, எனக்கு எல்லாமே தங்கச்சி. அதே மாதிரி வந்து அன்றைக்கி ரம்யா கிட்ட சொல்கிற நைட்டு, அம்மா எனக்கு வெளியில் அக்கச்சக்க தங்கச்சிங்க இருக்காம்மா, நான் அதனால் விட்டு கொடுக்க முடியாதும்மா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு பொண்ணோட தரத்தை பற்றி பேசியிருக்கேன். நீ என் தங்கச்சி பற்றி பேச நான் வருவேன், ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை நான் வருவேன். இப்போ இங்கே ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை தான், நீ தள்ளி விட்ருக்கிய, இது தப்பு இல்லையா? இப்படியா தள்ளுவாங்க? இதே உங்கள் தங்கச்சி வந்து இந்த மாதிரி கேமில் வந்து விளையாண்டுருந்தா இந்த மாதிரி தள்ளிருப்பியா? இல்லை நீ வெளியிலேருந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, சபரி வெளியிலேருந்து பார்க்குற உள்ளே அவங்க தங்கச்சி போயிருக்காங்க, யாராக அந்த மாதிரி தள்ளனா நீங்கள் விட்டுருவீங்களா? திரும்ப வந்துட்டு ஏதோ அந்த இந்த டாஸ்க் வரல, எல்லோரும் திரும்ப உள்ளே ரீஎன்ட்ரி கொடுப்பாங்களே ஃப்ரீஸ் டாஸ்க்கு, அதை உள்ளே வந்து நீங்கள் கலாய்க்க மாட்டீங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான். அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர், குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரஜன், சபரி, கனி, எஃப்ஜே, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திவ்யா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே இந்த விஜய் பார்வையை பார்த்தாவே பொங்குறாங்க. அவங்களுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே வயிறு எரியுது. ஏன் எரியுதுன்னு தெரியல. நீங்கள் வந்து முதல் கேமாக பாருங்கன்னு தான் சொல்கிறேன். அதனால தான் இந்த கேம் இந்த சீசன் 9 பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு. எல்லா சீசன்லேயும் இந்த மாதிரி சண்டைகள் வந்திருக்கு. ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல பண்ணிவிட்டு விட்டு அடுத்த வேலையை பார்க்க போவாங்க. ஆனால் இங்கே தான் என்ன பண்ணாங்கன்னா பர்சனல் பேக்கேஜுமே வச்சு எப்படா சான்ஸ் கிடைக்கும், எப்படா போட்டு தாக்கலான்ற மாதிரியே ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக தான் நான் பார்க்குறேன். நான்
இது வந்து அதுவும் சபரி வந்துட்டு இவ்வளோ நல்ல விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்துட்டு ரொம்ப அன்பானவன், இத்தனை பேரை நான் வந்துட்டு அதுவும் அநாத பிணங்களை அடக்கம் பண்ணியிருக்கேன்னு சொன்னார் பாருங்க. அதில் நான் ரொம்ப அப்படியே ரொம்ப இதுவாகிட்டேன். கிரியா யோகம் பண்ணி நான் என்னோட இது அதுவும் கூல் சபரி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஆக்ஷன் கொடுக்கும்போதே எனக்கு தெரிஞ்சு, என்னடா இது கூல் சபரி சொன்னோன்னே ஒருத்தனுக்கு கோவம் கம்மியாயிடுமா அப்படின்னு. இதான் இப்போ வந்துருச்சு இல்லை, எல்லாமே போலி. என்னென்ன ஒரு அட்டகாசம் பாருங்கள் மக்களே, எவ்வளோ ஏமாத்துறாங்க. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ தெரிஞ்சும் தள்ளி விட்டுருக்காங்க. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் அவ்வளோ நல்லவராக இருந்தானா ஒரு கேம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்கு நீங்கள் பாதுகாக்கணும் தான், அதுக்கு பிடிச்சி தள்ள வேண்டிய அவசியமே இல்லையே. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.